Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல வெங்காய கார சட்னி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம என்னதான் வீட்ல சட்னி செஞ்சாலும் அந்த ஹோட்டல்ல சாப்பிற அந்த டேஸ்ட் நமக்கு வரதே இல்ல. இன்னைக்கு நம்ம அதே டேஸ்ட்ல எப்படி சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா இது கூட பட்டை வத்தல் ஒரு 10 எடுத்திருக்கேன். இது நல்லா காரமான வத்தலாக இருக்கும். காரம் கம்மியான வத்தல்னா ஒரு 15 வத்தல் எடுத்துக்கோங்க. காரம் நல்லா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு உரிச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இது நல்லா புளிப்பாகவும் நல்லா காரத்தோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ புளி சேர்த்துட்டு ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு அடுப்பை சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வதக்குனா தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு தான் போகிறோம், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிற போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நம்மளுக்கு சட்னி அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு உளுந்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இந்த சட்னி இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக இட்லி ஊத்தப்பத்துக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த சூட்டோடைய சட்னியில் சேர்த்துருங்க. நம்மளுக்கு காரம் நல்லா கரெக்டாக இது அந்த நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு காரம் அதிக அளவுக்கு தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சூடான இட்லி ஊத்தப்பத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.